மறைந்த புதுடில்லி மாணவிக்கு இங்குள்ள ஹாங்லிம் பூங்கா பேச்சாளர் சதுக்கத்தில் நேற்றிரவு நினைவஞ்சலி நிகழ்ச்சி ஒன்று நடத்தப்பட்டது. சுமார் 200 பேர் அதில் கலந்து கொண்டனர். மின்னல் வெட்டினாலும் இடி இடித்தாலும் மறைந்த பெண்ணுக்காக ஏற்றப்பட்ட மெழுகு தீபங்கள் பிரகாசித்தன. அவற்றோடு பெண்ணுக்கு இழைக்கப்பட்ட கொடுமை குறித்து தங்களின் எண்ணங்களை காகிதங்களில் எழுதி வைத்தனர் நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்கள். பெண் கொடுமை குறித்த விழிப்புணர்வை புதுடில்லி மாணவிக்கு நிகழ்ந்த கொடுமை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துள்ளது என்பது பலரின் கருத்து. கண்டிப்பா எதுவுமே நடக்காம இருக்கிறதுக்கும் இவ்வளோ பண்றதுக்கும் கவர்மெண்ட்டோ இல்ல ஒரு காவல்துறை அலுவலகமோ அதிகாரியோ அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் பொறுப்போடு நடப்பாங்கன்னு தான் கண்டிப்பா நினைக்கிறேன். பாலியல் வன்முறைக்கு இலக்காகும் பெண்கள் அது பற்றி மௌனமாக இருந்து விடாமல் அக்குற்றத்தை புரிந்தவர்களை நீதிக்கு முன் கொண்டு வர தயங்கக்கூடாது. பெரும்பாலும் அச்சத்தினாலும் வெட்கத்தினாலும் தங்களுக்கு இழைக்கப்படும் அநீதிகளை இந்திய பெண்கள் வெளியுலகுக்கு கொண்டு வருவதில்லை என்றார் நேற்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஸ்ரேயா. We need to come together in solidarity to speak out because most of the times violence is about silence. பெண் பாதுகாப்பு என்பது பெண்கள் மட்டுமல்லாது அனைவரது கடமை என்பதை நேற்றைய அஞ்சலி நிகழ்ச்சி நினைவூட்டியது. இதுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது காவல்துறை மட்டும் இல்லை. ஐ திங்க் பீப்புள் லைக் யூ அண்ட் மீ, நாங்கள் எல்லாருமே கண்டிப்பாக பாதுகாப்பு கொடுக்கலாம். பெண்ணின் பெயரை வெளியிடுவதை பற்றி பலர் மாறுபட்ட கருத்துக்களை தெரிவித்தனர். வெளியிட வேண்டான்னு சொல்றது அவங்கள பொறுத்து அவங்களோட தன்னுரிமை, அவங்களோட குடும்பத்தோட தன்னுரிமை. பேர் தெரியணும் நிறைய பேருக்கு. ஒரு இன்சிடென்ட்க்கு ரிலேட் பண்ண மாதிரி தான் உங்களுக்கு பேர் இருந்தால் ரிலேட் பண்ண முடியும். பெண்களுக்கு எதிரான வன்முறை ஒழிக்கப்பட வேண்டும் என்று தங்களின் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர் மக்கள். சிலர் கவிதைகள் வழி தங்களின் எண்ணங்களை வெளிப்படுத்தினர். சிலர் மறைந்த பெண்ணுக்கு மௌன அஞ்சலி செலுத்தி மரியாதை செய்தனர்.